கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக இந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனுடைய வேலை என்ன வேலை அந்த தீர்க்க தரிசி செய்ய வேண்டும், அது மாத்திரமல்ல எதுக்காக இந்த வரத்தை கொடுக்கிறார், ஊழியத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இப்படிப்பட்டதான காரியத்தை பார்க்கலாம். சரிங்களா? தீர்க்க தரிசன வரம் எதற்காக கொடுக்கப்படுகிறதுனா, ஆத்தும மீட்புக்காக, பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. ஒரு மனுஷனை ஆண்டவர் தாயின் கருவிலே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு தீர்க்க தரிசன வரம் கொடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாகவே அவங்க ஒரு சோசன் சைல்டா தான் இருக்க முடியும். சோசன் சைல்டு ஊழியத்துக்கென்று பயன்படுத்துறதுக்காக தான் இந்த தீர்க்க தரிசன வரம் கொடுக்க. சாதாரணமாலாம் கொடுக்க மாட்டார். அழைப்பு இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. அழைப்பு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே தீர்க்க தரிசனம் வரம் கொடுக்கிறாருன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சோஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த தீர்க்க தரிசியுடைய வேலை, தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற பிள்ளைகள் அவங்களுடைய வேலை என்ன வேலைன்னா, ஆண்டவரோடு நெருக்கமா கொண்டு வர்றது. ஆண்டவரோடு நெருக்கமா கொண்டு வர்றது. அப்போ ஒரு அந்நிய பாஷை ஆண்டவர் ஃபர்ஸ்ட், நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்நிய பாஷை குறித்து தான மெசேஜ் நான் கேட்கிறேன். அந்நிய பாஷை குறித்து தான மெசேஜ் கேட்டு முடிக்கும் பொழுதே எனக்கு அந்நிய பாஷை கிடைக்குது. அந்நிய பாஷைன்னு சொல்லக்கூடாது, தேவ பாஷை கிடைக்குது. தேவ பாஷை கிடைச்ச உடனே எனக்கு அடுத்து வார்த்தைகள் வருது, தமிழ் வார்த்தைகள் வருது, தேவ பாஷை வருது, தமிழ் வார்த்தைகள் வருது, தேவ பாஷை வருது. இப்படி எனக்கு அல்டர்னேட்டிவா வந்து கொண்டே இருக்கு. என்னடா இது, நமக்கு இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே கிடையாது, இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கேன். ஆஃபீஸ் வந்துருச்சு. அப்போ கூட எனக்கு மனசே இல்லை, என்னடா இது ஆஃபீஸ் கிட்ட வந்துருச்சு, இன்னும் தூர ஆஃபீஸ் இருந்தா நல்லா இருந்திருக்குமேனு. அப்புறம் நான் வந்து ஒரு கேர்ளை கூப்பிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு ஏற்ற துணியை கொடுக்குறேன்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் ஜெபம் பண்ண சப்ஜெக்டே வேற. அவங்க அக்காவுடைய கால் சரியாகணும், கை சரியாகணும், நான் வந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணை பார்த்து ஆண்டவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். அப்புறம் அந்த அந்த பொண்ணு எப்படிலாம் ஃபீல் பண்ணுச்சுன்னு இருதயத்துக்குள்ள இருக்கிற வேதனையெல்லாம் ஆண்டவர் தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் எனக்கு என்னடா இது, நமக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது, நம்ம சாதாரணமா வேற ஒரு ஜெபத்தை தானே ஸ்டார்ட் பண்ணோம், ஆண்டவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஏதோ ஆண்டவர் செய்யறாரு, வித்தியாசமா இருக்கு உணர்வு அப்படின்னு சொல்லி, எனக்கு யாரும் தீர்க்க தரிசனம் வரம் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணல, டங்ஸ் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணல, எனக்கு யாரும் எந்த ஜெபமும் பண்ணல. ஆண்டவரே எனக்கு டங்ஸை கொடுக்குறாரு, ஆண்டவரே எனக்கு ப்ரொஃபஸியை கொடுக்குறாரு, ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையுமே இனிஷியேட் பண்றாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ டிஃப்ரெண்டா நடக்குது. அப்புறம் அந்த பொண்ணு ப்ரேயர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுது, சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்லிச்சு. ஐயோ, எனக்கு நீங்க தேங்க்யூ சொல்லாதீங்க, நீங்க ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் தாங்க நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்களே சிஸ்டர். நான் சொல்லல சிஸ்டர், எனக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஆகுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் சீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு லண்டன் ப்ராஜெக்ட். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த அனாயிண்டிங்குள்ள இருந்து என்னால வெளியில வரவே முடியல. அப்படியே எனக்கு அந்நிய பாஷைகள் வந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு உடம்புக்குள்ள அப்படி ஒரு அனல் இருந்துட்டே இருக்கு எனக்கு. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சுதான் எனக்கு சரியாச்சு. அதுக்கப்புறம் நான் அது ஒரு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடந்தது. அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் என் மூலியமாக ஆண்டவர் வார்த்தையை என்ன கொடுத்தாருன்னா, உனக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கும், நல்ல ஒரு கணவனை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணுக்கு வித்தின் ஒரு 2 months 1.5 months இருக்கும், அதுக்குள்ளேயே அதுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அது கல்யாணம் ஆகலைன்னு ஃபீல் பண்ண, அது ஒரு கிராமத்துல வாழ்ற ஒரு பொண்ணு. அந்த கிராமத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு இருப்பாங்க, லேட்டானா அது ஏதாவது பேசுவாங்க, அந்த மாதிரிதான் ஒரு கிராமத்து ஆளுங்க. அப்போ ஆண்டவர் இப்படியாக பண்ணி அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கன்சீவும் ஆயிடுச்சு, பொன் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சிஸ்டர் நீங்க தான் பேர் வைக்கணும்னு சொல்லிச்சு. ஆண்டவர் கிட்ட கேட்டா எஸ்தர்னு வெயின்னு சொல்லி சொன்னாரு.
சரின்னு எஸ்தர்னு வச்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் என் மூலியமாக உரைக்கப்பட்டது நிறைவேறிச்சு. நிறைவேறி பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாரு. அதே போல அந்த பொண்ணுக்கு பொன் குழந்தை பிறந்தது. பிறந்து அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு எஸ்தர்னு பேர் வச்சேன். அந்த எஸ்தருக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். இந்த விஷயத்தை எதுக்காக ஆண்டவர் செய்யணும்? ஒரு மனுஷிக்கு அந்த வரத்தை கொடுத்து எதுக்கு செய்யணும்? ஆண்டவர் அவர் ஆவியா இருக்கிறார். அவருக்கு ஒரு உடம்பு தேவை. அவருடைய வல்லமைகளை செயல்படுத்துறதுக்கு, அவர் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு. ஏன்னா அவர் ஸ்பிரிட், காட் இஸ் அ ஸ்பிரிட். ஹி நீட் ஒன் வெசல். அந்த வெசல் அவர் பயன்படுத்தணும். அப்ப இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அப்ப இந்த ஒரு அந்த பொண்ணுக்கு உள்ள மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரகசியத்தெல்லாம் என் மூலியமாக எதுக்கு ஆண்டவர் பேசினாரு? அப்படி பேசினாதான் கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியும். அது என்ன சொல்லிச்சு? அப்படியே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிச்சுல்ல. சொன்னது நான் கிடையாது, தேவனாகிய கர்த்தர் என் மூலியமாக சொல்லியிருக்கிறார். சோ அப்ப என்ன ஆச்சு? ஒரு பெரிய ஒரு க்ளோஸ்னஸ் வந்துருச்சு, ஒரு பெரிய நெருக்கம் வந்துருச்சு. என் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என் புலம்பலை 4 செவுத்துக்குள்ள நான் பட்ட வேதனையை ஆண்டவர் கவனித்து கொண்டு இருந்தார்னு சொல்லி இந்த சிஸ்டர் மூலியமாக ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அந்த மகளுக்கு ஒரு ஈர்ப்பு, கர்த்தர் மேல ஒரு ஈர்ப்பு கொண்டு வந்துட்டார். இப்ப எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. இது போல நிறைய பேருக்கு செஞ்சிருக்காரு. இது போல நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறார். அதாவது அவர் வார்த்தையை கொடுக்கிறார்னா அந்த வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு அப்படின்னா அதை நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை எதுக்காக கொடுக்கிறாருன்னா மக்களை தன்வசப்படுத்த, நான் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இழுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு ஆத்தும மீட்பு. ஹல்லேலூயா. இது போல நான் ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த மகளோடு பேசும் பொழுது, அன்பு மகளே, என் மகளே, ஒருத்தர்கிட்ட கூட மகளேன்ற வார்த்தையை பயன்படுத்தாம அவர் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது. அதுலயே நாங்கெல்லாம் கவுந்துருவோம், நாங்கெல்லாம் பிளாட் ஆயிடுவோம். அவர் மகளேன்னு சொன்ன உடனே நான் அப்படியே பிளாட் ஆயிடுவேன். மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு அவர் மகளே, அன்பு மகளே, ஆசை மகளே அப்படின்னு, தங்கங்களே அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னா நான் அப்படியே பிளாட் ஆயிடுவேன். அதனால அவருடைய அந்த டாட்டர்ஷிப், சன்ஷிப்பை அவரு உருவாக்குறார் இந்த வரத்தின் மூலியமாக. அவருடைய இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் மவுத் பீஸ் ஆஃப் காட் அந்த தீர்க்கதரிசின் மூலியமாக ஆண்டவர் அதை உரைத்து பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்பட இந்த ஒரு வரத்தை கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தீர்க்கதரிசனுடைய வேலை என்னவா அங்க நடந்து கொண்டிருக்கிறது? மக்களை எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் கர்த்தர் மேல வர வைக்கிற ஒரு வேலை. எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் வரும்போது ஆண்டரோடு நெருங்குவாங்க. ஒரு சாதாரணமா ஜஸ்ட் அ பிலீவர் கிடையாது, ஃபுல் பிலீவர், கம்ப்ளீட் பிலீவர். ஹல்லேலூயா. முழு விசுவாசி, கம்ப்ளீட்டா நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட், ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் மூலியமாக பயன்படுத்துகிறார். அதனால நான் ஜெபித்த ஆட்கள் எல்லாம் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி வரும்போது ஒரு டைல்யூட்டடா இருப்பாங்க. ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து 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 ஆண்டோட நெருக்கமாயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை கிடைச்சிருச்சுல்ல, ஆண்டோடைய வார்த்தை கிடைச்சிருச்சு. ஆண்டவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வராரு. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு. சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸை கொண்டு வராரு. நன்மைகளை பெற்றுக்கொண்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க? மனம் போன போக்குல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் எதுக்கு இது சொல்றேன்னா, ஒரு தீர்க்கதரிசியோட வேலை மக்களை நெருக்கமா கொண்டு வரனா, தீர்க்கதரிசி என்ன தெரியுமா? ஃபெர்டிலைசர். தீர்க்கதரிசி ஒரு ஃபெர்டிலைசர். ஒரு செடியை நட்டா அந்த செடிக்கு உரம் போடுறதுல இருந்து எல்லாமே, அந்த உரத்தை ஒழுங்கா போட்டாதான் அந்த செடி வளரும். இந்த வேலை தான் தீர்க்கதரிசனோட வேலை. தீர்க்கதரிசி யாரு?
ஒரு ப்ராஃபெட் வந்து he is a fertilizer or she is a fertilizer. அந்த ஃபெர்டிலைசரை போட்டு அந்த காரியத்தை பராமரிக்கும் பொழுதுதான் அது மரமாய் வளர்ந்து கனி கொடுக்கும், மரமாய் வளர்ந்து கர்த்தரோடு இருக்கும், அது பெருசா வளர்ந்து செழிக்கும். ஹல்லேலூயா. இதுக்காக தான் இந்த தீர்க்க தரிசனம் வரம் ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை அவரு எப்போ இனிஷியேட் பண்ணாருங்க தெரியுமா? 2013. அந்த 2013ல இருந்து இப்ப வரைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு சில பேர்களுக்கு உரைக்கப்பட்டது இன்னும் பெண்டிங்கா இருக்கலாம், ஆனா அதையும் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் செய்வார். சரி, உலகத்துக்குரிய நபர்கள் ஒரு இடத்துல வாக்கு கொடுக்கறாங்க. நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கறாங்க. இல்ல, நான் உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு வார்த்தை கொடுக்கறாங்க. அந்த வார்த்தை நிறைவேற்றாங்களா இல்லையா? அப்போ உலகத்துல வாழ்ற மக்களே வந்து ஒரு வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவங்க அந்த வேலையை ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு எடுத்துக்கிறாங்களே, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு தேவன் பொறுப்பு. ஆனா இந்த வார்த்தைக்கும் நிறைவேற போற சமயத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் தான் நம்மளுடைய விசுவாசத்தை தக்க வைத்து கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைந்து கழுகு போல சட்டைகளை விரித்து உயர பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியம்தான் மிஸ்ஸிங்கா இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில. தீர்க்கதரிசி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி, கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி ஒரு மக்களை, ஒரு பிள்ளைய ஒரு தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறாருன்னா அந்த தீர்க்கதரிசி சொல்றத கேட்கணும். ஆண்டவர் பேசும் பொழுது எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசுவார். நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேன். அதனால்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க ஐஸ்கிரீம் கேட்டா அவர் கூல்ட்ரிங்க்ஸ் தருகிற தேவன் அல்ல. ஐஸ்கிரீம் கேட்டா ஐஸ்கிரீம் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு ஐஸ்கிரீம் தான் தருவார். இல்ல வேணாம் தர முடியாது. அப்ப அப்பாவுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. அதனால உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க, ஆனா எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்க கூடாது. எனக்கு இந்த வார்த்தையை தான் கொடுத்துருக்கீங்க, அதை ஹோம்ஒர்க் பண்ணுங்க, ஆண்டர்கிட்ட சொல்லுங்க. அப்ப குரோனோஸும் கைரோஸோடைய டைமிங் மேட்ச் ஆகும் பொழுது கூலியோடு வட்டியோடு கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடு கூட உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசனுடைய வேலை நெருக்கமாய் கர்த்தரிடம் சேர்க்கிறதா ஒரு தீர்க்கதரிசனுடைய வேலை. அதற்காக தான் தீர்க்கதரிசன வரத்தை கொடுக்கிறார். இதன் மூலியமாக அநேக ஆத்துமாக்களுக்கு பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படும். ஒரு மக்களையும் கொண்டு வரும்போது பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படும். ஒரு ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். செக்ஷுவல் இம்மொராலிட்டி, இந்த விபச்சாரத்துக்குரிய பாவத்துல, இந்த வேசித்தனத்துக்குரிய பாவத்தை செய்யக்கூடாது, அதை குறித்ததான ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை குறித்து போதிக்க சொல்லியிருக்கிறார். அதை குறித்து என்னுடைய மெசேஜ்ல எப்பவும் இந்த ஒரு பாயிண்ட் இருந்தே ஆகணும். நித்திய ஜீவன், நான் எப்பவுமே என்னோட மெசேஜ்ல நித்திய ஜீவனை குறித்து சொல்லுவேன், அதையும் சொல்லணும். இந்த ஒரு செக்ஷுவல் இம்மொராலிட்டி, இதை குறித்தும் நான் சொல்ல வேண்டும். இதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு காலிங், அழைப்பு. அதனால என்னுடைய ப்ரீச்சிங்ல, என்னுடைய போதனையில இனிமே இதை குறித்ததான காரியத்தை நான் திட்ட தெளிவாக, இது எப்படியாப்பட்ட பாவம், கர்த்தர் அருவருக்கிற காரியம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை கெடுக்க கூடாது, இதை நாசம் செய்யக்கூடாது, இதை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்ததான ப்ரீச்சிங் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய காரியம். அது நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கறதுனால இதை குறித்ததான ப்ரீச்சிங்க இந்த இந்திய தேசத்துல, நான் இருக்கிற சென்னையில ஆண்டவர் இத சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இதன் மூலியமாக இப்ப என் மூலியமாக ஆண்டவர் இப்படி பேச இருக்கிறாருன்னா, அந்த மெசேஜை கேட்கும் பொழுது, நான் பிறருக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டருடைய வல்லமை செயல்பட்டு அவங்கள இந்த பாவத்துக்குள்ள போக விடாத மாதிரி அந்த அனாயிண்டிங், என்னோடு கூட கேரி ஆகிற அனாயிண்டிங் அவங்கள தடுத்து நிறுத்தும். அப்ப பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுது. ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரு பெரிய பாவம்னா இந்த மாம்சத்துக்குரிய பாவம், ஃபோர்னிகேஷன் அண்ட் அடல்ட்ரி, விபச்சாரம் வேசித்தனமும் பண்ணவே கூடாது. ஸோ அப்படியேப்பட்டதான ஒரு பாவத்திலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அங்க வி நீட் ஹோலி ஸ்பிரிட், வி நீட் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய அபிஷேகம், கிறிஸ்துவனுடைய அனாயிண்டிங் தேவைப்படுகிறது. அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார். கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறது அவருடைய சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மாத்திரமே. இது நான் பெருசா நல்ல மேட்சா ட்ரெஸ் போடுவேன், இதை வாங்கி போடுவேன், நான் இதை வச்சு பெரிய ஆளாயிடுவேன், அப்படி அதுக்காகலாம் கிடையாதுங்க. நீங்க ஒழுக்கமா நடந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஆண்டவர் பெரிய ஆளா மாத்திடுவார். அவருடைய டைமிங் அவரோடு கூட அப்படியே கோலேபர் பண்ணீங்கன்னா உங்களை பெரிய ஆளா அவரே மாத்தி விட்டுருவார். நம்ம அதுக்காக தேடியே போக தேவையில்ல. உங்க வேலையை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவரே மாத்தி விட்டுருவார். அதனால growing in Christ, aging in Christ, rooted in Christ, everything comes through Christ and I belong to Christ. Hallelujah. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? I belong to Christ. I am rooted in Christ. நான் ப்ரௌடா சொல்லுவேன், I am rooted in Christ. How about you? Hallelujah. நல்லா சிந்திச்சு பாருங்க தேவ ஜனமே. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். அதனால உங்களுக்கு நியாயமாய் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை, நியாயமாய் போதிக்கப்பட்ட வார்த்தைய ஜபத்துல வச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இதுதான், எனக்கு ஆண்டவர் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணும்பொழுது நிச்சயமாகவே செய்வார். தீர்க்க தரிசனம் அடுத்த நிமிஷமும் நடக்கலாம், ஹாஃப் அ டேக்கு அப்புறம் நடக்கலாம், நைட்டு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 20 வருஷம் கழிச்சும் நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் நடக்கலாம், 10 நாள் கழிச்சும் நடக்கலாம். ஆனா அற்புதமாய் நடக்கும், அழகாக நடக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட பெற்றுக்கொள்ள முடியும். இன்ட்ரெஸ்டோடு கூலியோடு பெற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய இன்பம் கூலியோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய இன்பம் வேறமாய் இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அதனுடைய கிருபை வேறமா இருக்கும், அதனுடைய கிரேஸ் வேற மாதிரி இருக்கும், அதனுடைய க்ளோரி வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இந்த நேரத்தை எனக்காக கொடுத்து இதை குறித்துதான் நான் காரியங்களை நான் ஷேர் பண்ண வைத்த கிருபைக்காக கொடாகொடி நன்றி. ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வார். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.